அடியரோடு இருந்தமை ஆழ்வாருடைய பாசுரத்தில் ஒரு வார்த்தை. இன்று அடியரோடு இருந்தமை பெருமாள் அர்ச்சனாதி மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கம் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. தூமாதி மார்க்கம், அர்ச்சனாதி மார்க்கம். இந்த ஆத்ம வியோகம் ஆன உடனே எம்பெருமானை அடைவதற்கு 12 மாதம் ஆகும். ஒரு நாள் தான் அவளுக்கு, நமக்கு 12 மாசம். அண்ணா இன்னைக்கு பெருமாள் கைப்பிடித்து கூப்பிட்டு தன்னுடைய அடியரோடு அவ அழைச்சு வர சூரிசும் பனிமிடும் சூரிய முழக்கின எல்லா சாமர சக்கர சாமராதிகளோடு கூட அதோடு பாகவதன் நம்மை தேடி வருகிறார், அழைத்து வாருங்கோடு கூப்பிடுகிறார் பெருமாள். அந்த உபச்சாரத்தோடு அந்த அண்ணா இன்னைக்கு அங்கு அழைத்து செல்ல பர்வதத்தில் இருக்கிற திவ்யமா மணி மண்டபத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்க அவருடைய சிறுவையினாலே பார்வையினாலே இந்த அற்புதமான பக்தனை அழைத்துக் கொண்டு வந்து தர எம்பெருமான் தானே கையை பிடித்துக் கொண்டு தந்தை மடியிலே இருத்திக் கொள்கின்ற நாள் இது. அற்புதமான நாள் இல்லையா? சிராவணம். இன்னைக்குதான் பூர்த்தியாக இந்த இப்போ இங்க உட்கார்ந்துருக்காரு. இப்படியே போய் பெருமாள் பக்கத்தில் இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு திவ்யமான அனுபவத்தை நம்ம சிந்தனையாக நினைத்து பார்ப்போம். இப்ப எங்கும் பறந்து எங்கும் விரிந்துளன், கறந்து எங்கும் பறந்துளன், அப்படி இருக்கிற அற்புதமான நாள் இன்னைக்கு. இது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். வேதம், நாதம், நாமம். வேதம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டோம், நாதம் அதோட்கள், நாமம் நாமம். இந்த மூன்றும் உருவானவர் நம்முடைய அண்ணா. அவருடைய பாத தூளி படுதலால் என்ன பாக்கியம் செய்தது இந்த மண். அவருடைய சரணாமியத்தை பாதையை எடுத்துட்டு வந்தார். அவருக்கு பெரிய பாக்கியம். நான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் அண்ணாவுடைய பாத தூளின்னு. எப்படி அண்ணாவுடைய பாத தூளியை தலைமையில வைத்துக் கொண்டு பரதாழ்வான் வந்தானோ அதை போலவே நமக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான பாதுகாப்பு காட்டு. ஏன்னா எம்பெருமானோடு சேர்ந்து அற்புதமான பாதுகாப்பு இருக்கிற நாள். இதுல சந்த ஸ்ரீ